மலைகளின் அரசி எந்த ஊர்? ஈஸி. இதை எத்தனை வாட்டி நான் சன் நியூஸ்ல பார்த்திருக்கேன் அப்படின்றீங்களா? கரெக்ட் ஆன்சர் நீங்க சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கிள், யூ ஆர் a brilliant guy. I just asked this தம்பி, you know what is மலைகளின் அரசி? Who is that guy? You know that? You don't know? மலைகளின் அரசி is ஊட்டி. You know, ஊட்டி is my favorite foreign place of the locations. ஆஹா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஊட்டி மலையடி வாரத்துல காலை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இனம் புரியாத ஆனந்தம் பீரிட் அடிக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த கோயம்புத்தூர்ல வேலை செய்யும் போது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போத்தனூர்னு ஒரு ஏரியா இருக்கு கோயம்புத்தூர்ல. அங்கேயே செமையா குளிரும். ஐயோ எனக்கு ரொம்ப குளிருதே அப்படின்ற மாதிரி பைக் ஒண்டி நைட்டு 9 மணிக்கு மேல நைட் எடுத்து ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த அக்டோபர் நவம்பர்லாம் சிலுசிலுன்னு. அதே மாதிரி காலைல எனக்கு 7 மணிக்கு ஷோ அப்படின்னா அந்த போத்தனூர்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ ஒரு 5:45 6க்கு கிளம்பி ஆகணும். அப்படி கிளம்பும் போது அப்படியே வாயெல்லாம் இருக்கும். இந்த ஏழைகளின் ஊட்டி போத்தனூரே அப்படி இருக்கும்னா ஊட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாட்டியா அப்படியே ஒரு பைக் எடுத்துட்டு ஊட்டிக்கு வர ஆரம்பிச்சோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சுமிட்டாய் அப்ப கிடையாது, கரெக்ட். அப்ப வர ஆரம்பிச்சோம். அப்படி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாரம் சனிக்கிழமை சாயங்காலம் ஊட்டிக்கு மலை ஏறுவோம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மலை இறங்குவோம். ஆஹா, அந்த ஊட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் பசுமரத்தாணி மாறி என் வாழ்க்கையில 2 கலந்துருக்கிற காரணத்தினால எந்த வேலை பண்ணினாலும் ஏதாவது படம் எழுதணும் அப்படின்னாலும் இங்கதான் ஆரம்பிப்பேன், இங்கதான் முடிப்பேன். அந்த மாதிரி நானு பஞ்சுமிட்டாய் பசங்க எல்லாரும் இப்ப கிளம்பி ஊட்டிக்கு வந்து ஊட்டியில வேலை பண்ணி கொண்டிருக்கிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பச்சை சட்டை வித் மீ ஆர்ஜே பாலாஜன். ஆனா இவ்வளோ எனக்கு பிடிச்ச ஊட்டியில அங்கிள், இப்ப நான் கரெக்டா வந்திருக்கேன் இந்த டைம்ல வழக்கத்தை விட 5 செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலா அடிக்க ஆரம்பிக்குதா. அதனால மூஞ்சி எல்லாம் சொல்லி இருக்குது. ஆனா அந்த மெட்ராஸை கம்பேர் பண்ணும்போது சென்னையில இருக்கிற வெயில் அளவுக்கு இல்லைனாலும் இங்க கொஞ்சம் வெயில் தான். நைட்டு தான் லைட்டா சிலுசிலுன்னு இருக்கு, குளுகுளுன்னு இல்ல சிலுசிலுன்னு இருக்கு. நான் இதை சொல்லி உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு தப்பு தான். ஏன்னா இதை வேலூர்ல இருந்து கேட்டுருந்தீங்கன்னா, அம்மா நீதாம்மா வேலூர் எப்படி இருக்கு, பாண்டிச்சேரி எப்படி இருக்கு, காஞ்சிபுரம் எப்படி இருக்கு, எல்லா ஊரும் எப்படி இருக்கு, ஊட்டியில் உட்காந்துட்டா எப்படி பேசுற அப்படின்றதுனால எனக்கு ஓகே தான். அதோட பெட்டர் தான், இது நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த நார்மலா இந்த 4 நாள் முறுக்குன்னு முன்னாடி இருந்த போதோ இல்ல பச்சை சட்டை இப்போ இருக்கும் போதோ நம்ம எப்பவுமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வாரம் வந்து எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்த பரபரன்னு பேசுறாங்க, பேப்பர்ல பயங்கரமா வருது, யூடியூப்ல சோஷியல் மீடியால வந்து பயங்கர டிபேட்டபிள் பயங்கரமான விஷயம் ஹேப்பனிங் ட்ரெண்டிங் அப்படின்னா அதை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். நம்ம வேற ஒரு உலகத்துல வேற ஒரு ஜோன்ல இருப்போம். நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்மக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த உலகத்துக்கும் சாதாரண இந்த பரபர உலகத்துக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இருக்காது. பட் லாஸ்ட் ஒரு மாசம் 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 மாசமா ஒரு விஷயத்த பரபரன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அப்பாடே இப்போவாது பேச ஆரம்பிச்சிங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது என்கிட்ட. அந்த நிம்மதி பெருமூச்சு எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், அதாவது இந்த 4 நாள் முறுக்கு ஆரம்பிச்சும் போதா தெரியல, பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், பயந்து தயக்கத்தோட கூச்சமா இதை சொல்லாமா வேணாமா, எப்படி கரெக்டான வார்த்தை எப்படி யூஸ் பண்றது, நம்ம பேசி அது மூலியமா ஏதாவது ஒன்று யாருக்காவது புதுசா தெரிஞ்சு அதனால ஏதாவது நடந்ததான்னு சொல்லிட்டு இவ்வளோ தாட்ஸ் மைண்ட்ல போய் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். என்ன தெரியுமா, போதை வஸ்துக்கள், போதை பொருட்கள். முன்னாடி போதை அப்படின்னா என்ன, போதை ஏறி போச்சு அப்படின்னா குடிதானே. ஆனா இந்த குடியை தாண்டி அதுக்கப்புறம் கஞ்சா போதையை தாண்டி இன்னைக்கு எக்கச்சக்க போதை இருக்கு. நான் பாக்குற சின்ன பசங்களாம் அதை சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகி ஹார்ட்டே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. டே தம்பி டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டயும், அங்கிள் உங்க பையன் வந்து என் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு, நம்ம குழந்தைங்க காக்கைக்கு தன் குழந்தை புன் குழந்தை தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆக்சஸ் அவ்வளவு இருக்கு, ஈஸியா இதெல்லாம் கிடைக்குது. அசால்ட்டா வந்து குரோசின் எடுத்து வாயில போடுற மாதிரி ஒரு மாத்திரையை போடுறானுங்க. அடுத்த 6 மணி நேரத்துக்கு ஐயோ செரோட்டனின் சுரக்குது அப்படின்றானுங்க. செரோட்டனின்னா என்னவா, மனசுல அதாவது உடம்புல அந்த சந்தோஷத்தை உருவாக்குற அந்த சுரப்பி, அது சுரப்பினா ஹார்மோன் வச்சுக்கோங்களேன், அது ஹார்மோனா சுரப்பி தானே. அந்த மாதிரி செரோட்டனின் தான் வந்து உடம்புல அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான சந்தோஷத்தை ஒரே நாள்ல நான் கிடைச்சி அந்த போதை போட்டு அப்படி இருக்கேன் அப்படின்லாம் என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்க்கும்போது எங்கேந்திரா போறீங்க, எங்கேந்திரா வாங்குறீங்கன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் பயத்துல இதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். எனக்கு வந்து அது பேசும்போது, ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவ்வளோ பயம் தயக்கம் இருந்தது. எதுவுமே தெரியாத ஒரு பையன் இதை தெரிஞ்சுக்க போறான், ஐயோ இது மூலியமா வந்து அவனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. ஆனா பரவாயில்ல, இதை பத்தி யாராவது பேசிதானே ஆகணும். ஏன்னா இன்னும் ஸ்கூல் காலேஜ்ல வந்து குழந்தைங்களாம் வந்து பசங்களாம் வந்து 90sல இருக்க மாதிரி தான் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு காலேஜ் படிப்பேன், பீர் அடிப்பேன் அப்படின்னு சொல்றதே அவமானமா நினைச்சிட்டு இருந்த, பயந்து சொல்லிட்டு இருந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து நேத்து சரக்கு அடிக்க மாட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே நம்மளை கலாய்க்கிறோம். நம்ம அதுக்காகவாது குடிக்கணும், அதுக்காகவாது இவங்க கூட சேர்ந்து கஞ்சா பிடிக்கணும், அதுக்காகவாது அவங்க கிட்ட அந்த மாத்திரை எடுத்து உடச்சு வாயில போடணுன்ற மாதிரி மாறிட்டு வருதுன்ற பயத்துல அக்கறையில நம்ம பேசணும். இது நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இதெல்லாம் வந்து
அசால்ட்டாக கிடைக்குது. நிறைய பேர் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க நான் சொல்கிறது வந்து ஸ்கூல் படிக்கிற 11வது 12வது காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றத பற்றி பரவலாக சோஷியல் மீடியாலையும் சரி, பேப்பர்ஸ்லையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது என்னது நம்ம ஊர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு தூங்கி எழுந்தா மாதிரி ஷாக்கா இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஆனா இது ரொம்ப நாளா இருக்கு. நான் தான் சொல்றேனே, ரொம்ப வருஷமா இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ், இந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களோட இன்டராக்ட் பண்ற ரெகுலரா அந்த சான்ஸ் கிடைக்கும் போது இவங்க கிட்ட கான்ஸ்டன்டா என்ன நடக்குது நான் பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பார்த்தது வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்ததுன்றதுனால தான் பேசணுமே. இதே மாதிரி ஒரு பையன், தெரிஞ்ச பையன், அந்த பையன் எனக்கு தெரியாது, அந்த பையனோட அப்பா தான் தெரியும். ரொம்ப நல்ல ஆள்னா எப்படின்னா பயங்கர எல்லாருக்கும் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. கையில 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 15 பேரை கூட்டிட்டு போயிட்டு வாங்க எல்லாம் 1000 ரூபாய்க்கு என்ன வருமோ அதை 15 பேருக்கு பகிர்ந்து அளிப்பார். 10,000 ரூபாய் வச்சிருக்காருன்னா 10,000 ரூபாய்க்கு அதனால சேர்த்து வைக்கிறதே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணு, அப்புறம் ஒரு பையன், அது தம்பி, அதுக்கப்புறம் ஒய்ஃப், இப்படி இருந்தாரு. கொஞ்ச நாள் அவர் குடிப்பாரு, பயங்கரமா குடிப்பாரு, கார் ஓட்டிருந்தாரு, பயங்கரமா குடிப்பாரு. எனக்கு இவர் ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல மனசுக்காரரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துல அந்த டைம்ல என்கிட்ட காசு இருக்காது, ஆனா எங்கேயாவது போகணும் அப்படின்னும் போது அவர் கூப்பிடுவேன். அவரோட சொந்தக்காரு எடுத்துன்னு வருவாரு. அதுக்கப்புறம் அண்ணா இப்ப கொடுக்கலாம்ல, இப்ப ஒரு மாதம் கழிச்சு கொடுக்குறேன்னா ஓகே அப்படின்றவாரு. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் நல்லா குடிப்பாரு. எப்பெல்லாம் கார் ஓட்டலையோ அப்பெல்லாம் பயங்கரமா குடிப்பாரு. ஆனா மத்தபடி ரொம்ப நல்ல ஆளு அப்படின்னும் போது திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு பஞ்சு மிட்டாய் தான் வந்து சொன்னா, நான் அந்த அண்ணன் இறந்துட்டார் தெரியுமாண்ணா அப்படின்னா. என்னடா சொல்றேன்? ஆமா நான் சூசைட் பண்ணிட்டாரா, நான் ரீசன்லாம் தெரியல. அவனோட அது நடந்து ஒரு 10 நாளோ 15 நாளோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அக்கா, தம்பி, ஒய்ஃப் இவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. பயங்கர பார்க்கவே கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல வந்து ஏதோ எங்களால என்ன முடிஞ்சதோ அதை நான் பண்ண. அப்ப அந்த டைம்லாம் பயங்கரமா எதுவும் பண்ண முடியல, ஆனா ரொம்ப கம்மியா என்ன முடிஞ்சதோ பண்ண. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்சு மிட்டாய் கிட்ட கேட்டேன், என்னடா பண்றான் அந்த பையன் இப்போ அப்படின்னும் போது, நான் அவன் 12th முடிக்கிறானா அப்படின்னோடனே, இப்போ 12th முடிக்கிற அந்த பையன் அவங்க அம்மா அவங்கள ஒரு வாட்டி ஆஃபீஸ் கூப்பிட்டு நாங்கள் பேசும்போது என்ன பண்ணனா, அவன் வந்து விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். விஸ்காம் சீட்டு அந்த பையனை நாங்களே வந்து ஒரு காலேஜில் இது பண்ணிட்டோம். அவனா சூப்பர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க, இல்லை நானும் வேலைக்கு போறேன், எதுவும் வேணாம், நீங்க கேட்டதே சூப்பர் அப்படின்னு. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி நானும் பஞ்சு மிட்டாய் அவனை கூப்பிட்டு புதுசாக ஷூ, நிறைய ஷர்ட்டு, பேண்ட், இந்தாடா காலேஜுக்கு போட்டு போடா, செமையா போட்டு போடா, காலேஜுக்கு போட்டு போடான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுப்போம். சில நேரத்தில் வந்து அவனே மெசேஜ் அனுப்புவான், அண்ணா ஃப்ரெண்ட்ஸோட கோயிங் டு மூணார் அப்படின்னு அனுப்புவான். மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது ஜிபே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி. பஞ்சு மிட்டாய் பார்த்து சிரிப்பான். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். சூப்பர், அந்த பையன் டேலண்டடான பையன், கான்ஃபிடென்ட்டா பேசுறான், அந்த மாதிரி பிடிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பஞ்சு மிட்டாய் கிட்ட என்னடா அவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவன் வரவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி பஞ்சு மிட்டாய் கிட்ட காசு கேட்டான், என்கிட்ட கேட்கல. பஞ்சு மிட்டாய்னா அவன் இது மாதிரி பெருசாலாம் இல்லை, 2000 ரூபாய் அது மாதிரி 2000 ரூபாய் 3000 ரூபாய் அதை கேட்டான். பஞ்சு மிட்டாய் அனுப்பிச்சு வச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் காலேஜை விட்டான், அவன் போறது இல்லை அப்படின்னா. ஏன் என்னாச்சு அப்படின்னா, இல்ல போறது இல்லை, நான் எப்படி சொல்றது தெரியல. என்னன்னு பார்த்தா இருக்கிற எல்லா கெட்ட பழக்கம், கஞ்சா பிடிக்கிறது, குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த மாத்திரை பாப் பண்ணி போடுறது. அந்த மாத்திரை முதல்ல இதை பத்தி பேசும்போது இவன் சொல்லிதான் எனக்கு அந்த பேர் தெரியும். ஒரு வாட்டி விளையாட்டா சொன்னான் என்கிட்ட, அந்த பாப் பண்ணி போடுற மாத்திரை பேர் எனக்கு மறந்துட்டேன். ஆனா அவங்க வந்து மேக்ன்றானுங்க, ஐபோன்றானுங்க, அதுக்கு வேற பேர் வச்சு ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரை போடுறது. இது இல்லாம ஏதோ கற்பூரம் மாதிரி ஒண்ணு போட்டு அவன் மூக்குல இருந்த அந்த 2 மூக்குக்கு நடுவில் ஒரு சதை மாதிரி வரும்ல, அந்த சதை வந்து உருகிடுச்சு. அந்த சதை அது என்னன்னு கூட எனக்கு தெரியல, அது உருகிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் சொன்னா, இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் கண்டினியூ பண்ணா அவ்வளவுதான், ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன்ல இருப்பான் அப்பெல்லாம் சொல்லி இப்ப காலேஜ் போறதையும் நிறுத்திட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, காலேஜ் போறதையும் நிறுத்திட்டான். இது நடந்து ஒரு 1.5-2 வருஷம் இருக்கும். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஷாக்கு. சார் செம்ம நல்ல பையன் பாரு, மூக்குல அந்த நடுவுல ஒரு தண்டு மாதிரி இருக்கும்ல, 2 மூக்குக்கும் நடுவுல ஒண்ணு இருக்குமே, அது உள்ளுக்குள்ள வந்து ஓட்டையே ஆற அளவுக்கு அவன் அதை யூஸ் பண்ணிருக்கான். படிப்பு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் முன்னாடி பஞ்சு மிட்டாய்க்கு தான் ஃபோன் பண்ணிருக்கான். அவன் என்கிட்ட என் நம்பர், இந்த நம்பர் அவன் கிட்ட இல்ல, பஞ்சு மிட்டாய்க்கு தான் ஃபோன் பண்ணிருக்கான். பஞ்சு மிட்டாய் சொன்னா, ஆனா அவன் கூப்பிட்டானா நம்மளுக்கு, அவன் பேர் நினைக்கலாம் கதிர்னு வச்சுக்கோங்க, அவன் பேர் கதிர் இல்ல, ஆனா கதிர்னு வச்சுக்கோங்க. அவன் கூப்பிட்டானா கதிர் அப்படின்னா, நான் வந்து டே அவன் நம்பர் நோட் பண்ணியா, இருக்குண்ணா நான் கால் பண்ணி, என்னடா பண்றேன் இப்போ அப்படின்னா, நான் வந்து கடையில வேலை செய்யறேன்னா. அண்ணா எங்க, எந்த கடையில வேலை செய்யறேன்? ஒரு மால்ல இருக்கிற ஒரு கடை பேர் சொல்லி அந்த கடையில வேலை செய்யறேன் நான். சரி, ஏன் இன்னும் இவ்வளவு நாள் ஏன் பேசவே இல்லை? அண்ணா இல்ல, நான் இவ்வளவு நாள் கொஞ்சம் வேலையில வேற 2-3 இடத்துல வேலை மாறிட்டேன், நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சரி வா நேர்ல வா பார்க்கலாம். இல்ல நான் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் அதான் நான் கூப்பிட்டேன், சொல்றேன் மாதிரி ஃப்ரெண்டோட ஆர்சி புக் வந்து அடகு வச்சு கொஞ்சம் எமர்ஜென்சின்னு காசு எடுத்தேன்னா, இப்போ அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் அதை மீட்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் கேஷ் கொடுத்தீங்கன்னா. எதுக்கு வச்சேன்? இல்லை நான் கொஞ்சம் எமர்ஜென்சி இருந்தது. என்ன எமர்ஜென்சி? இல்லை அப்போ அது கொஞ்சம் ப்ராப்ளம், நான் கொஞ்சம் நாள் ஆச்சு, இப்போ ஒரு 10,000 இருந்தால் கொடுங்கண்ணா, அந்த ஆர்சி புக் எடுத்து அவங்க கொடுக்கணும், வீட்டில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே பிரச்சனையா இருக்கு, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா. சரி ஐரு, நான் வந்து பஞ்சு மிட்டாய் கூப்பிட சொல்றேன், இன்னும் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கேன், அம்மா தங்க அக்காலாம் நல்லா இருக்காங்களா? அம்மா அக்காலாம் நல்லா இருக்காங்கன்னு ஃபோன் வச்சுட்டான். பட் எனக்கு உறுத்திட்டே இருந்தது, இது உண்மையா, இவன் சொல்றது வந்து நம்பலாமா? இவ்வளோ நாள் கழிச்சு 10,000 ரூபாய் கேட்கறான். 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்னு இல்லை, பட் ஆனால் அவன் சொல்ற ரீசனும் வந்து கன்வின்சிங்கா இல்லை. அப்படின்னும் போது பஞ்சு மிட்டாய் சொன்னா, அவங்க அம்மா நம்பர் வச்சிருக்கேன். நான் இல்லை, நம்பர் இல்லை, ஆனா வீடு அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. சரி ஒரே ஹெல்ப் பண்றியாடா, நீ போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னா. பஞ்சு மிட்டாய் வந்து அவங்க வீட்டுக்கு டைரக்டா போயிட்டு அங்கே ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குறான். அவங்க அம்மா கிட்ட இது மாதிரி, ஆண்டி அந்த அக்கா பையன் அக்கா கதிர் ஃபோன் பண்ணி ஏதோ பைக் ஆர்சி புக்கு, அப்பா தயவு செஞ்சு
கொடுத்துறாதப்பா, அவன் காசு வாங்காத ஆளே கிடையாது, எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டான், இப்போ உங்ககிட்ட பேசி ஒரு 2 வருஷம் ஆகுதா, சரி அதான் கேட்டு பார்க்கலாமேன்னு கேட்டிருக்கான், நீ தயவு செஞ்சு கொடுத்துறாத, அவன் எது சொன்னாலும் போய் தான், இல்ல ஏதோ ஒரு கடையில வேலை செய்யறான் அதுவும் போய் தான். என்ன சொல்றீங்க? இல்ல ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஆரம்பிச்சு பழக்கம்லாம் தப்பா இருக்கு அப்படின்னும் போது எப்ப பாரு வீட்டுல சண்டை, ஒரு பாயிண்ட்ல வீட்டுல இருந்து கையில வீட்டுல இருக்கிற காசை திருட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பொருள் ஏதாவது நம்மளுக்கு தெரியாத போது டக்குன்னு பார்க்கும்போது சாமி கிட்ட அந்த விளக்கு இருக்காது அப்படின்னா அது அந்த மாதிரி பொருள் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சான். இது மாதிரி இருந்தா இங்க இருக்காத வெளில போ அப்படின்னு ஃப்ரெண்டோட போய் தங்க ஆரம்பிச்சான். எங்க இருக்கான் எங்க போறான் எதுவுமே தெரியல. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவான், ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு போட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி தான் இருந்தான். இப்போ கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பண்றேன், இந்த வீட்டுக்குள்ள வராதன்ட்டு. இப்போ வெளில போயிட்டு ஐயோ அவனை பத்தி ஏன்பா கேட்கறேன், நானே விட்டேன், எனக்கு ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணை நல்லா வளர்த்தா போதும், நான் பண்ற வேலைக்கு அந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு அது 10 இருக்கு, ஆனா இவன் கிட்ட தயவு செஞ்சு காசு கொடுத்துறாதப்பா, அவனை ஏமாத்த பாக்குறான் அப்படின்னு போன் வச்சாங்க. ஒரு பையனுக்கு இப்போ 23 வயசு இருக்கும். இப்பதான் 23 வயசு. அப்பா பயங்கரமா குடிப்பாரு, குடிச்சிட்டு சூசைட்ல கண் முன்னாடி இறந்திருக்காரு. அந்த பையனுக்கு அப்ப விவரம் தெரியாதெல்லாம் இல்ல. அந்த பையனுக்கே அப்போ ஒரு 15, 16, 17 வயசு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுல இருந்து ஒரு 4-5 வருஷத்துல ஒரு பையன் கம்ப்ளீட்டாவே ட்ராக் மாறி, அதுவும் இந்த போதெல்லாம் நான் ஏற்கனவே அதான் அந்த டைம்ல சொல்லும்போது அதான் என் கூட படிச்ச பசங்க நான் சொல்லியிருக்கேன்ல, படிக்கும்போது ஒரு 10 பேருமே காலேஜ்ல சேரும்போது ஆஹா சூப்பர் நம்மளும் காலேஜ் வந்துட்டோம், சினிமால வராம நம்ம வாழ்க்கை செம்ம ஜாலியா இருக்கும் காலேஜ்லன்ற எண்ணத்தோட தான் உள்ள போறோம். அதுல என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் எதுவுமே தெரியாம எதுவுமே பழகாம காலேஜுக்கு செம்மையா வந்தவன் ஸ்லோவா குடிக்க பழகிறான். குடிச்சிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜா பார்த்தா டஃப் இருக்கு, அடிக்கிறியா அப்படின்னு கேட்டு அடிச்சா நல்லா ஜாலியா இருக்கு, சிரிப்பு வருது, செம்ம டைம் பாஸ், ஸ்மெல்லும் வரமாட்டேன், இந்த போலீஸ்லயும் பிடிக்க மாட்டேன்றாங்க, வீட்லயும் கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்கன்னு கஞ்சாக்கு பழகினா. இந்த மாதிரி 10 பேர்ல அடிச்ச காலேஜுக்கு ஜாலியா அடிச்ச பசங்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே சும்மா காலேஜ் போது அடிச்சோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டாங்க. ஆனா இந்த பையனோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அதான் நான் சொல்ல வந்தேன், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தது, பயங்கர வல்னரபிளா இருந்தா. அவனால அதை விடவே முடியல. காலேஜுக்கு அப்புறமும் கஞ்சா, அதுக்கப்புறம் வேற போதை தேடி, இந்த கையில ஏதோ ஊத்தி பார்த்து மோந்து பார்த்து அதுல போதையா வருது, அதுக்கப்புறம் அந்த மெத்துன்ற விஷயம், அப்புறம் அந்த டேப்லெட்ன்ற மாதிரி இருக்கிற எல்லா போதையும் ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் ஆரம்பிச்சது. அதே மாதிரி எதுவுமே மாறல. திடீர்னு ரோட்ல படுத்து கிடப்பான், திடீர்னு விளையாட போறேன்னு சொல்லிட்டு கிரவுண்ட்லயே படுத்துடுவான், 2 நாள் வீட்டுக்கு வர மாட்டான், வீட்டுல இருந்து ஏதாவது எடுத்துப்பான். இதெல்லாம் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு நடந்ததை நான் பாத்துருக்கேன். இது மாதிரி போயிட்டே இருக்கு. இவன் கூட பண்ணிட்டு இருந்த ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருந்தாங்க காலேஜ் டைம்ல. ஆனா எல்லாருமே அவங்க லைஃபை பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க வேலை சரி, சும்மா ஜாலிக்கு அடிச்சோம் காலேஜ் டைம்ல, பேர் அடிப்பீங்களா அடிப்பேன், அந்த அளவுக்கு ஒரு சாதாரண பழக்கமா பார்க்க முடிந்த 9 பேரால ஒரே ஒரு பையன் இப்படி பார்ப்பான், நாளைக்கு அவனுக்கு அப்படி நடக்கும் அப்படிலாம் எதுவுமே தெரியாம ஜாலிக்கு காலேஜ்ல ஆரம்பிச்ச விஷயம் கண்ணு முன்னாடி அந்த பையனோட லைஃப் அப்படியே எடுத்துட்டு போனதை பார்த்தோம் நாங்க. ஒரு மாடியில உட்காந்து ஜாலியா எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு இருக்கும் போது விளிம்பே இல்லாத ஒரு சவர்ல போய் பின்னாடி சாய போய் கீழே இறந்துட்டான். பட் ஒரு லைஃப் இந்த போதைன்ற விஷயம் சின்ன வயசுல பழகி எவ்வளோ டீரெயில் பண்ணி அவனால் அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஆக்கிச்சு அப்படின்னும் போதுதான் இந்த விஷயம் நடந்த போதுதான் நான் இந்த 2 வருஷமா எனக்கு எப்பன்னு தெரியல அந்த ஷோல சொன்னேன். இது மாதிரி என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, நிறைய சின்ன பசங்களை பாக்குறேன், சின்ன பொண்ணுங்களை பாக்குறேன், எல்லாருமே இன்னைக்கு வெளில இதுக்கெல்லாம் பேர்லாம் தெரியல, இதை சொல்லாமான்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி போதைக்கு அடிமையா இருக்காங்க, போதையை பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊர் ஃபுல்லா இதை பத்தி பேசும்போது இந்த பையன் ஃபோன் பண்ணி இதே நேரத்துல காசு கேட்கும்போது அவங்க வீட்டுல வீட்லயே சேர்க்கல, வீட்டுல இருந்து அமிச்சிட்டேன்றாங்க. பட் ஆனா இந்த பையன் பாருங்களேன், ஒரு 23 வயசு, ஆல்ரெடி அவன் லைஃப் டீரெயில் ஆயிடுச்சு. என்ன வேணாலும் பண்ணி எனக்கு காசு வேணும், காசு இருந்தாதான் என்னால் வாங்க முடியும், அதை பண்ணாதான் என்னால் நார்மலாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பையனால் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள அந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்க முடியுது. ஸோ டே தம்பி, நீ இந்தம்மா என்ன சொல்றது, இதுல நீ போதையை அடிக்காதே, குடிக்காதே, கஞ்சா பிடிக்காதே அப்படிங்கும்போது பூமர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பேசிக்கா எதுவுமே இல்லை. என்னன்னா உடம்பு தாண்டா எல்லாமே. நான் எவ்வளோ வாட்டி திருப்பி சொல்றது, நானும் குடிச்சிருக்கேன், இதே குரூப்ல நானும் இருந்திருக்கேன். ஏதாவது ஒன்று பண்ணும்போது எனக்கு அட்வென்ச்சரஸா இருக்கும். நான் சொன்னேன்ல, ஸ்கூல் படிக்கும்போது பஸ் ஸ்டாப்ல நின்று சிகரெட் பிடிச்சா புகையை பயங்கரமா வரும். அடையார் டெப்போல நின்று அந்த ஃபில்டர் கோல்ட் ஃபிளக்னு ஒரு சிகரெட் இருந்தது, அதை பிடிப்பா பயங்கரமா புகை வரும், எல்லாரும் ஒன்னதான் பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் நான் முதல்ல பிடிக்க வச்சாங்க. முதல் 2-3 வாரத்துக்கு எனக்கு பிடிக்க தெரியல, அப்படி இழுப்பேன். ஆனால் கூட இருந்த சீனியர் பசங்க, காலேஜ் அப்பா அவங்க காலேஜ், நான் ஸ்கூல், அந்த பசங்க என்ன சொன்னானுங்க, உன்னை கூட்டு எங்களால் வெளியே போக முடியல, அவமானமா இருக்கு, சிகரெட்டே பிடிக்க தெரியல உனக்குன்னாங்க. எப்படா பிடிக்கணும் அப்படின்னா, இப்படி வச்சுக்கோ, அப்படி உள்ள இழு அப்படின்னாங்க. இழுத்தா அப்படியே உள்ள போகுது, ஏதோ போதையாவது, எனக்கு பிடிச்சது. அப்புறம் அந்த பஸ் ஸ்டாப்ல புகையை விட்டா எல்லாரும் என்ன பாக்குறாங்க. அப்புறம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு தெரிஞ்சது என்ன பொறுக்கிச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சிகரெட் பிடிக்க பாரு அப்படி பாத்துருக்காங்க. ஆனா அன்னைக்கு கத்துக்கிட்ட பழக்கத்தை ஒரு 17, 18, 20 வருஷத்துக்கு விடவே முடியல. ஐயோப்பா தொண்டை போகுது, வாய்ஸ் போயிடுச்சு, 6 மாசத்துக்கு கட்டி வந்திருக்கு, அது நீங்க பேசாம இருந்தா தான் சரியாகும் போதுல தான் அப்பதான் பயம் வந்தது. ஐயோ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம உடம்புக்கு அப்படி சொல்லிட்டு. ஆனா நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள நல்ல வேலை ரொம்ப லேட் ஆகல. ஆனா இப்போ என்னால சொல்ல முடியல, இப்போ எனக்கு பயமா இருக்கு. திடீர்னு இப்போ இந்த கமெண்ட்ரி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்
22 சேப்பாக்கத்தில் இருந்த மேட்ச்ல கமெண்ட்ரி பண்றேன். லாஸ்ட் அந்த சுற்றி நின்று அப்படின்னும் போது அப்படின்னு தொண்டை வருமா உங்களுக்கு தெரியல, 2 வாரம் நான் பேசலையே, அதான் ஷோ பண்ண முடியாது, நீ போனா அந்த பாடம் உள்ளலாம் சொன்னேன். அந்த டைம் ஃபுல்லா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஐயோ நம்ம முன்னாடி பண்ணது ஏதாவது நம்மள வந்து ஹாண்ட் பண்ணதா, நம்மளுக்கு த்ரோட்ல ஏதாவது ஆகும், பெரிய நோய் ஏதாவது வந்து. ஸோ இமீடியட்டா நான் டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் எடுப்பேன், எல்லா டெஸ்ட்டும் எடுப்பேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ஐயோ நம்ம உடம்பு அபியூஸ் பண்ணிருக்கோம் சின்ன வயசுல. இப்பதான் இந்த ஞானோதயம் வந்து நான் உடம்பு பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஏன் உடம்பு பார்த்துக்க ஆரம்பிச்சேன்னா, நிறைய பேர் இருக்காங்க நம்மள நம்பி, நம்ம வாழ்க்கையில நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறோம்ல, இது எல்லாத்துக்கும் பேஸ் அந்த உடம்பு தானே. அந்த உடம்பு செம கிளீனா செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது தான் மைண்டும் அப்படி இருக்கும். ஸோ டே உனக்கு 15 வயசா இருக்கலாம், நிறைய சின்ன பசங்க 13 வயசுல இந்த ஷோ கேட்கறேன்னு மெயில் அனுப்புறீங்க, 15 வயசுல பொண்ணுங்க நிறைய பேர். இன்னைக்கு இது வந்து 2 ஜென்டர் கிட்ட தான் பேசுனேன். ஏன்னா எல்லாரும் இதுல பையன் பொண்ணு வித்தியாசம்லாம் இல்ல. டே ஜாலியா இரு, செமையா என்ஜாய் பண்ணு. பட் இந்த போதையெல்லாம் உடம்பு கெடுத்துரும், நாசமாக்கிடும். உன்னோட அப்படியே உடம்பு மட்டும் இல்ல, உன் மைண்டு எல்லாத்தையும் மந்தமாக்கிடும். ஸோ தொடர்ந்து இந்த குடிச்சிட்டு இருக்கிறது, தொடர்ந்து இந்த கஞ்சா பிடிக்கிறது, தொடர்ந்து இந்த ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்பு எவ்வளவு பாதிக்கப்படுமோ அது அளவுக்கு மைண்டும். பாருங்களேன், சாதாரணமா இருக்கிற ஒரு பையனால சொந்த வீட்டுல திருட முடியுது, பசங்க ஃப்ரெண்ட்ஸோட RC புக்கு அடகு வைக்க முடியுது, அதுக்கு போய் சொல்லி காசு வாங்க முடியுது, வெக்கலாம் போயிடும். இதுக்காக வந்து செயின் ஸ்நாச் பண்றவங்க, போனை திருடுறவனுங்கன்ற மாதிரி எக்கச்சக்க பசங்க கண்ணு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு சோகமான விஷயம், நீ நம்பர் எக்கச்சக்கமா பயங்கரமா மல்டிப்ளை ஆயிருக்கு. நான்லாம் படிக்கும்போது ஸ்கூல் காலேஜ்ல வெறும் சரக்கு தான், அதுதான் ஒரு டப்புன்னு போயிட்டு ஒரு குவார்டர் வாங்கி ஆளுக்கு பாதி அடிச்சுட்டு போயிடுவானுங்க. காலேஜ் படிச்சுன்னா அவன் பயங்கர ஐயோ பாஸ் என்ன கெத்துரா டபால்னு குடிச்சிட்டானேன்ற மாதிரி இருக்கும். அதை தவிர சிகரெட் இருந்தது, கொஞ்சமா கஞ்சா வந்தது. அதுக்கப்புறம் இனி கஞ்சான்றதே சிகரெட் மாதிரி ஆயிடுச்சு. என்ன ப்ரோ ஓஜி தெரியாத ப்ரோ, ஓஜி குஷ் ப்ரோன்றானுங்க. என்னன்னே தெரியல எனக்கு. பார்த்தா அது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கஞ்சாவாம். கஞ்சால 10 வெரைட்டி இருக்கு. அதை எப்படி ஸ்கோர் பண்றதுன்னா என்னன்னா, இந்த விராட் கோலி ரன் அடிக்கிறதுலாம் கிடையாது. ஸ்கோர் பண்றதுனா கஞ்சா வாங்குறது. ஸோ எப்படி வாங்குறானுங்க, வாங்குறதுல ஒரு பெருமை, அதை ரோல் பண்றதுல ஒரு பெருமை, அதுக்கு தனி பேப்பர் வைக்கிறாங்க. இந்த பேப்பர் தெரியுமா உங்களுக்குன்ற, ஏய் என்னடா ஸோ எக்கச்சக்க போதை இருக்கு. எனக்கு தெரிஞ்சது இந்த 4-5 நான் பார்த்தது அப்படி சொல்லிட்டேன். இது இல்லாம ஒரு 50 இருக்கலாம். அது அந்த பசங்களுக்கு, அந்த யங் ஜென்ரேஷன்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியல. பட் எதா இருந்தாலும் டே உடம்பு தாண்டா இன்வெஸ்ட்மெண்ட். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, 30 வயசு வரைக்கும் ஃபாஸ்டா ஓட்டு, 30 வயசுல ஓகே பாய் அப்படின்னா இல்ல, நம்ம ஒரு 70-80 வயசும் ஓடுவோம். நம்மளுக்கு இந்த கொஞ்ச நாள்ல வந்து நம்ம லைஃப் பிடிக்க ஆரம்பிக்கும், நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பிடிக்க ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம அதுக்கு ரெடியா இருக்கணும்ல. இப்பவே எல்லாமே புஷ்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஐயோச்சா நம்ம லைஃப் என்ன நல்லா இருக்கே, நம்ம நல்லா இருக்குன்னு இது மாதிரி நான் நினைக்கவே இல்லையா அப்படின்ற டைம்ல உடம்பு தளர்ந்து மனசு மந்தமாயி மைண்டு மந்தமாயி வானா இது பயத்துல இந்த பேப்பர் எல்லாம் போடுறாங்க. அதனால நானும் வந்து அது ரிலேட்டடா அதுக்கு இல்ல, இது நம்ம ஏற்கனவே ரொம்ப வருஷமா அப்பப்போ பேசுவோம். எப்பெல்லாம் வந்து இது மாதிரி யாரையோ பாக்குறோம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஷோலையும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் பேர் பரவலா பேசும்போது இது நிஜம்தான், இது ஈஸியா கிடைக்குது, ஆக்சஸ் இருக்கு, அது கிடைக்குது. எவனோ ஒருத்தன் குரூப்ல எவனாவது ஒருத்தன் எதுவுமே பண்ணாம இருந்தானா ராஜாடே அவன் அப்படியே இருந்து தொலையட்டும், முடிஞ்சா நீ அப்படியே இரு, உடம்பு பார்த்துக்கோ. ஸோ டே தம்பி தங்கச்சி பச்சை சட்டம்மா நீந்தம்மா டூட் ஃப்ரெண்ட், I can call you as a friend, right? Yeah, because a lot of people are saying why you're talking only to தங்கச்சி, you're not talking to a friend and all. Yeah, I'm talking to you friend. Just take care of your body. Your body is the most important thing. Yeah, it's the most important thing. Take care of it. And all this மாத்திரை, அந்த பிரேக்கிங் பேட்ல வர அந்த கல்கண்டு அந்த இது போதை, அந்த மூக்கில் சொருகி அந்த அவனுக்கு நடு மூக்கே போயிடுச்சாமே அந்த ஐட்டம்லாம். டே நம்மளாம் என்னடா, நம்மளாம் எவ்வளோ செம்மையா இருந்தோம்ல, அப்படியே இருந்து தொலையலாம். ஒரு 500 ரூபா இருந்தால் என்ன பண்ணுவோம், போயிட்டு நல்ல பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம், அதாவது ரோஸ் மில்க் குடிப்போம், அவள் தான் நம்மளுக்கு சந்தோஷமா. அப்போ என்ன பண்றது, ஜாலிக்கு என்ன பண்ணு, ஜாலிக்கு கேரம் போர்டு ஆடு, கிரிக்கெட் ஆடு, பேட்மிண்டன் ஆடு, ஜிம்முக்கு போ. வாரணமாயிரம்ல சூர்யாவே ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாரு, ஏதாவது உடம்ப பார்த்துக்கூடா, செம்மையா பார்த்துக்கூடா, நல்ல தின்னு சைட் டிஷ் தெரியுமா, இவன் ஐங்கிறவா அப்படின்னு கலாய்ப்பாங்களா, அந்த சைட் டிஷ் திங்கிறவனா கூட இருந்து தொலையலாம். இதெல்லாம் பண்ணாத ஓகேவா. நான் இப்போ போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குற வைக்கலும் உங்களை நீங்கள் செம்மையா பார்த்துக்கோங்க, பயங்கரமா பார்த்துக்கோங்க. அவனாவது உங்க குரூப்ல இந்த போதக்காரன் இருந்தானா செவில் மேலேயே ஒன்று விட்டு அவனை திருத்த முடியலனாலும் நீ அவன்கிட்ட இருந்து விலகிடுறா. இது மாதிரி ஆளுங்கிட்டலாம் நம்ம டெய்லி போயிட்டு இல்ல நான் அடிக்க மாட்டேன் அவன் தான் அடிப்பான்னு 10 வாட்டி போனோம்னு வச்சுக்கோ, 11வது வாட்டி நம்மளுக்கே கண்ட்ரோல் போயிடும். லைட்டா ட்ரை பண்ணா டெய்லி ஒரே ஒரு வாட்டி என்ன தப்பு இல்லை, ஒன்ஸ் தப்பு இல்லையே, ஜாலியா இருக்கலாம் அப்படிலாம் இருக்கும். ஸோ ஸ்டே அவே, ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.